வணக்கம் மக்களே. இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னாக்க, யுனைடெட் வர்சஸ் பிரைட்டன் வீக்கெண்டு பிரீமியர் லீக் மேட்ச் 10 மணிக்கு ஓல்ட் ட்ராஃபர்ட்ல நடக்குது. நம்மளோட ஹோம்ல நடக்குது. இதோட ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். ஸோ என்ன மேட்டர் அப்படின்னாக்க, பிரைட்டன் ஒரு பீக்கான ஃபார்ம்ல இருக்காங்க. கடைசி 5 மேட்ச் அவங்க தோக்கவே இல்லை. அதுல 2 டிரா 3 வின் அடிச்சிருக்காங்க. யுனைடெட் அதே மாதிரி 3 வின் அடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து குறிப்பிடத்தக்கமான ஒரு பேசக்கூடிய வின் என்னன்னா லிவர்பூல் வின் தான். ஆனா ரூபன் அமோரியன் சொல்லிட்டாப்ல, அதெல்லாம் வந்து நாங்க மனசுல பெருசா எடுத்துக்கிறது இல்ல. நம்ம வந்து பிரைட்டன் மேட்சை வந்து வெறித்தனமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஸோ இதுல முக்கியமான பாயிண்டர்ஸ் நான் சொல்லிடுறேன். டேனி வெல்பக் பீக் ஃபார்ம்ல இருக்கான். லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீக் வந்து நியூ கேசல் யுனைடெட் கூட விளையாண்டாங்க. அதுல பிரேஸ் தலைவன் 2 கோல் அடிச்சிருக்கான். ஓல்ட் ட்ராஃபர்ட்ல வந்து நம்மள செய்வானா மாட்டானாங்கிறத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. மீன்வெல் மான்செஸ்டர் யுனைடெட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தகன முடி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆடிட்டு இருக்காங்க. லிவர்பூல் மேட்ச்லயே எல்லாம் ப்ரூனோவெல்லாம் திட்டிட்டு இருந்தீங்க. ஆனா ப்ரூனோவோட கடைசியா அந்த கிராஸ் பிரில்லியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி மேஜிக் மொமெண்ட் நடந்தாலே போதும். நம்ம ஓவராலா சூப்பரா தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் எண்ட் ஆஃப் த டே இந்த கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா இப்பதான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கை இருக்கு, வரும் நம்பிக்கை இருக்கு. ஸோ அடுத்து பிரைட்டன் பத்தி ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லிடலாம். பிரைட்டன்ல வந்து இந்த சின்ன பையன் பலேபான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவனை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க, டீசெண்டா விளையாடுறான். நான் ஆஹா ஓஹோலாம் சொல்ல மாட்டேன். என்ன ஒரே ஒரு மேட்டர்னாக்க, ஏரியல் டியூயல்ஸ், அதாவது வந்து ஹெட்டிங் கிளியரன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு 75-80%, 75% 70% வந்து அட்டைன் பண்ணியிருக்கான். பிரீமியர் லீக்ல ஒரு குறிப்பிடத்தக்கமான ஒரு ஸ்டாட்ஸ் இது. இது மட்டும் இல்லாம இவனோட பாஸ் கம்ப்ளீஷன் ரேட் 85% இருக்கு. இது 2 தான் வந்து முக்கியம். ஏன்னா ஒரு டிஎம், அதாவது டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வந்து 85% பாஸ் கம்ப்ளீஷன் வச்சுட்டு இன்டர்செப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்க இன்டர்செப்ஷன் பண்ணியிருக்கான் பால. இது இல்லாம அந்த ஏரியல் டியூவல்ஸ், கிளியரன்சஸ், பிளாக்ஸ் இதுவும் பண்ணியிருக்கான். நானே கொஞ்சம் எடுத்து ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்தாக்க இவங்க ஓகேடா கொஞ்சம் நல்லா தாண்டா விளையாண்டு இருக்கானுங்க அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. ஒரு முக்கியமான மேட்டர்னா லாஸ்ட் வீக் பிரீமியர் லீக் டீம் ஆஃப் த வீக்ல வந்து நம்ம டீம்ல இருந்து 3 பேர், ஹாரி மெகேர், ப்ரூனோ பெர்னாண்டஸ், இன்னொருத்தன் எவனோ இருந்தா அதை நான் மறந்துட்டேன். அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மீதி எல்லாமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணியாச்சு. முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னாக்க, லாஸ்ட் டைம் பிரைட்டன் வந்து யுனைடெட மீட் பண்ணும்போது பிரைட்டன் வந்து 2 தரையுமே யுனைடெட் ஜெயிச்சிருக்காங்க. ஹோம் மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க, அதே மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு செமையான ஸ்டார்ட். ஏன்னா இந்த டைமும் கான்பிடென்டா வருவானுங்க. யுனைடெட் தானே, இவனுங்க எப்படி ஆர்சனல், லிவர்பூல், செல்சி இவங்க கூட தான் ஜெயிப்பானுங்க, நம்ம உடலும் தோத்துருவானுங்க அப்படின்னு தான் வருவானுங்க. என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து 3-1 யுனைடெட் ஜெயிப்பாங்க. 3-1. என்னடா இவ்வளவு தைரியமா சொல்றியே அப்படின்னு கேட்டாக்க, எனக்கு ஏதோ ஒரு கட் ஃபீலிங் வந்து இந்த வாட்டி சொல்லுது. போன வாட்டி 2-1 சொன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த தடவை 3-1 சொல்லியிருக்கேன். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வேற லெவலு, ஒர்க் அவுட் ஆகலைனாக்கா தெரியல. அந்த சேலஞ்ச் வேற கண்டினியூ ஆகும். ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாக்கா நான் ஒரு புது சேலஞ்ச் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருக்கேன், செக் பண்ணுங்க. அதுக்கான எஸ்ஆர் நோ வந்து நீங்க போல் பண்ணுங்க. பிரைட்டன்ல வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வெல்பக் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 பிரேஸ் அடிச்சிருக்காரு, பயங்கரமா விளையாடுறாரு. நம்ம பிரைட்டன் பிளேயர்ஸ் பலேபா பத்தி நிறைய பேசியாச்சு. அட் த சேம் டைம் நம்ம இங்க வந்து நம்ம கோல் கீப்பர் நமக்கு ஓரளவுக்கு செட் ஆயிட்டாங்க. அது இல்லாம ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் ஆன் டார்கெட் ஃபார் மான்செஸ்டர் யுனைடெட் வந்து மேத்யூஸ் குன்யா தான். இன்னும் கோல் தான் பெருசா ஸ்டார்ட் ஆகல. மகனை இந்த மேட்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். மணி வேற அடிக்குது பாரு பேசிக்கிட்டே இருக்கும்போது 8 மணி. ஸோ வேற லெவல்ல இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதே மாதிரி அமாத் டியாலோ பத்தி சொல்ல விட்டுட்டேன். அவன் தான் யுனைடெடுக்கு வந்து அடுத்து பிக் சான்சஸ் கிரியேட் பண்ணியிருக்கான் ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு அடுத்து. ஸோ இது ஒரு குறிப்பிடத்தக்கமான ஒரு ஸ்டார்ட் தான். இந்த மேட்டர் நான் சொல்ல விட்டுட்டேன் பாரு, இதுதான் முக்கியமான மேட்ரு. ஸோ பிரைட்டன் வந்து 14 கோல் கடைசி 5 மேட்ச்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நம்ம வெறும் 7 கோல் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மான்செஸ்டர் யுனைடெட் கடைசி 5 மேட்ச்ல வெறும் 7 கோல் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நான் 3-1 தைரியமா சொல்லிட்டேன். அது எந்த லெவலுக்கு வரும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நம்ம ஒர்க் அவுட் ஆனா உண்டு. ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து கமெண்ட்ல வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. யார் ஜெயிக்க போறா, பிரைட்டன் எவ்வளவு கோல் அடிக்க போறாங்க, யுனைடெட் எவ்வளவு கோல் அடிக்க போறாங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.